கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தாது, இவற்றை பற்றின ஒரு முக்கியமான அலசலை தான் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை எதுக்கு நீங்கள் டைட்டில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. 2020 மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப மகளிர் உரிமை தொகை. ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா நகைக்கடை. ஸோ தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது வெளியிட போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அனுபவிக்க போகிறாங்க, இந்த கேள்வி தான் தமிழகத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 பேர் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி இந்த டைம் கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு. தேர்தல் விரைவில் வரப்போகிறது, நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது என்ற பெருத்த நம்பிக்கை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன, இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள் என்ன, நிபந்தனைகள் என்னென்ன, ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்துக் கொள்வது நல்லதொரு விஷயம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை கூட்டுறவு வங்கிகள் அதிகமாக காணப்படுவது எல்லோருமே ஒரு விஷயந்தாங்க. அதிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, நில வள வங்கி போன்றவற்றில் வாங்குவதை விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். இதற்கு காரணம் தங்க நகை கடன்களை வங்கியில் பெறுவதற்கு கெடுபிடி, நிபந்தனை, விதிகள், முறைகள் கிடையாது. வட்டி விகிதம் குறைவு. வட்டிக்கு வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்தில் வட்டி விகிதம் குறைவாகத்தான் இருக்கும். அதனால்தான் மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்களில் அடமானம் என்ற பெயரில் நகைக்கடனை வழங்கிவிட்டு வருதுங்க. ஸோ இந்த நகைக்கடன் எப்படியெல்லாம் தள்ளுபடி ஆகும், ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் நகைக்கடன், தயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும் என்று வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு பேருதவியாக அமைந்து வருகிறது. அந்த வகையில் சில மாதங்களுக்கு தேர்தல் வரப்போகிறது. இந்த நகைக்கடன் தமிழக அரசியல், மாநில அரசியல் தள்ளுபடி செய்துவிடும் என்ற அபரிதமான நம்பிக்கையை அடகு வைக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இப்படி வச்சா பார்த்திங்கன்னா நகைக்கடன் இந்த பிஸ்னஸ் எல்லாமே பாதிச்சிரும் அப்படின்ட்டு குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதால் மீண்டும் வாக்குறுதியை தரும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளன. அது மட்டுமே இல்லை, இப்பொழுது நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்து லிஸ்ட் தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு அறிவித்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கு. எனவே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், டிசிசி பேங்க் மற்றும் முதன்மை கூட்டுறவு வங்கிகள், பிஎஸ்சிசிஎஸ் உள்ளிட்ட வங்கிகளில் வழங்கப்படும் கூட்டுறவு நகைக்கடன்களை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள், நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நகைக்கடன் பெற தேவையான ஆவணங்கள், தமிழ்நாட்டில் வசிக்கணும், விண்ணப்பதாரர்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, 18 முதல் 23 வயது ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டுமானால் ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடையாள அட்டை ஒன்று தேவைப்படும். அதுடன் நேரில் ரேஷன் கார்டு, மின்சார ரசீது அல்லது வங்கி ஸ்டேட்மெண்ட் போன்றவற்றை கல்லூரி முகவில் இருக்கும்படி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கள் தேவைப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது விரைவில் அறிவிக்க போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு நடக்கும் அப்படின்ற கேள்விக்குறிகள் இந்த தாங்க இருக்குது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நகைக்கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ முழுவதுமான அந்த பகுதியளவு மட்டும் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல வேறொரு கடையை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிச்சிருக்கு இந்த அளவு சரி அப்படின்னா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.